Welcome to Star Up Hope Academy. Hello children, today we are going to see First Standard English, Term 2, Unit 1. Let us revise. Picture பாருங்க children. Hello, what is your name? My name is அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க இல்லையா? ஸோ ஒருத்தருக்கு அவங்களுடைய பேரை கேட்டுக்கிறாங்க. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு. அப்போ ஸோ நம்ம இங்கே என்ன எழுதிக்கணும்? மை நேம் இஸ் உன்னோட பேரை இந்த பேஜில் எழுதிக்கோங்க. ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் த க்ரீட்டிங்ஸ் டு பிக்சர். இங்கே கொடுத்துருக்க பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்த்துக்களை மேட்ச் பண்ணணும். அதாவது காலை வணக்கங்களை, காலை வணக்கம், மதிய வணக்கம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதான் இங்கே க்ரீட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட்னுட்டு. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். மேலே ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்போ அது நைட் இல்லையா? அதனால் குட் நைட்டு நேர் லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க. நம்ம காலையிலே சூரியன் உதிச்சு வர்றது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு நேர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. குட் மார்னிங்னு. குட் மார்னிங் லைன் ட்ரா பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மத்தியானம் வெயில் கடுமையாக அடிக்கும் இல்லையா? அதுக்கு குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே அந்த சைடு இருக்கிற பிக்சருக்கு நேர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட்டு ஒரு பிக்சர் இருக்குது இல்லையா? அதாவது மேகத்துக்குள்ளே இருக்குது பாருங்கள், சன்னு. அதாவது அப்போ வந்து மறைய போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஈவினிங் இல்லையா? ஸோ குட் ஈவினிங் அதுக்கு நேர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா சில்ட்ரன்? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி செக்ஷன் பாருங்கள். சர்க்கிள் த மேட்சிங் ஸ்மால் லெட்டர் இன் ஈச் ரோ. ஒவ்வொரு ரோவில் இங்கே வந்து ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு ரோவில் வந்து கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஏக்கு நேர் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து நிறைய ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்மால் லெட்டரில் ஏக்குரிய கேபிட்டல் லெட்டர் ஏக்குரிய ஸ்மால் லெட்டர் எதுவோ அதை சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்காங்க இல்லையா? அதே போல் நம்ம வரிசையாக பிக்கு நேர் பி ஸ்மால் லெட்டர், சிக்கு நேர் சி ஸ்மால் லெட்டர், அப்படியே ஃபுல்லாக ஐ வரைக்கும் ஸ்மால் லெட்டர் சர்க்கிள் பண்ணணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் மிஸ் உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த புக்கில் பிக்கு நேர் ஸ்மால் பி எங்கே இருக்குன்னு பார்த்து சர்க்கிள் பண்ணியிருக்கேனா? சிக்கு நேர் பண்ணியிருக்கேனா? அது பாருங்கள், டிக்கு நேர் பண்ணியிருக்கிறேனா? அடுத்து பாருங்கள், ஈக்கு நேர் பண்ணியிருக்கிறேனா? இதே போல் நீங்கள் ஐ வரைக்கும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலர் அண்ட் ரைட் த கரெக்ட் ஸ்மால் லெட்டர். அதாவது ஹார்ட் மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களா? அது உள்ள கேபிட்டல் ஜே ஒரு பக்கமும், இந்த ரெண்டாக பிரிச்சிருக்காங்கல்ல, அதில் ஒரு பக்கம் ஜே கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஜே. அடுத்த பக்கம் நீங்கள் என்ன எழுதணும்? அதுக்குரிய ஸ்மால் லெட்டரை எழுதணும். எழுதிட்டு கலர் அடிச்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச கலரை அடிச்சுக்கோங்க. ஓகேவா சில்ட்ரன்? ஃபஸ்ட்டு ஒரு மாடல் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஜே கொடுத்துட்டு அது பக்கத்தில் ஸ்மால் ஜே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன லெட்டர் பாருங்கள்? கே. அது பக்கத்தில் ஸ்மால் கே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், மிஸ்ஸு போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்கள். அதே போல் நெக்ஸ்ட்டு எல், எல்லுக்குரிய ஸ்மால் எல் போட்டுக்கோங்க. கீழே இருக்குது உங்களுக்கு ஆப்ஷன், அதை நீங்கள் சூஸ் பண்ணி அங்கே கொண்டு போய் போடணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், எம் இருக்குது. ஸோ இங்கே கீழே ஸ்மால் எம் எங்கே இருக்குது? இதை கொண்டு போய் அங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி. கேபிட்டல் பிக்கு நேர் பக்கத்தில் ஸ்மால் பி போட்டுக்கோங்க. அப்புறம் என் பக்கத்தில் ஸ்மால் என் போட்டுக்கோங்க. கியூ பக்கத்தில் ஸ்மால் கியூ போட்டுக்கோங்க. ஓ பக்கத்தில் ஸ்மால் ஓ, ஆர் பக்கத்தில் ஸ்மால் ஆர். ஓகேவா? எழுதிடலாமா? ஈஸி தானே? அடுத்து பாருங்கள், யூஸ் த ஸ்மால் லெட்டர்ஸ் ஃபார் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ. அதாவது இங்கே உங்களுக்கு ஒரு 8 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிக்சர்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இருக்குது, அதாவது பெரிய எழுத்துக்களில் இருக்குது. நம்ம அதை சின்ன எழுத்துக்களில் எழுதணும், ஸ்மால் லெட்டரில் எழுதணும். எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்களா? STARனு கேபிட்டல் லெட்டரில் மேலே எழுதியிருக்கா? கீழே என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள்? ஸ்மால் லெட்டரில் STAR எழுதியிருக்காங்களா? இதே போல் நம்ம எல்லாத்துக்கும் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ட்ரீக்கு கீழே மிஸ் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இதே போல் நீங்களும் எழுதிக்கோங்க. அம்பர்லாக்கு பாருங்கள். ஓகே, வேனுக்கு பாருங்கள். இதே மாதிரி ஈஸி தான். மேலே உங்களுக்கு ஸ்பெல்லிங் இருக்குது, நீங்கள் அதுக்குரிய ஸ்மால் லெட்டர் எழுதணும். ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன் ட்ரீ, தேர்ட் ஒன் அம்ப்ரலா, ஃபோர்த் ஒன் வேன், ஃபிஃப்த்து பாருங்கள் யாக் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜீப்ரா, அடுத்து வாட்ச், அடுத்து ஜெய்லஃபோன். ஓகேவா? ஸ்மால் லெட்டர் எழுதிடலாமா? அடுத்து பாருங்கள், மேட்ச் த நம்பர் வித் த பிக்சர். ஒரு பக்கம் நம்பர் இருக்குது, ஒரு பக்கம் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்குரிய சரியான ஆப்ஜெக்ட்டுக்கு நேர் நம்ம லைன் ட்ரா பண்ணணும். 1க்கு நேர் அம்பரில் லைன் ட்ரா பண்ணியிருக்காங்களா? நம்ம டூக்கு வந்து டூ ஆப்ஜெக்ட் உள்ள பொருள் எது பாருங்கள்? 2 ஜக் இருக்கா? அதுக்கு நேர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. 3க்கு வந்து இங்கே என்ன இருக்குது? 3 மவுஸ் இருக்குது இல்லையா? அந்த 3 மவுஸுக்கு நேர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், 4க்கு வந்து என்ன இருக்குது? 4 ஆப்பிள் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு நேர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து 5க்கு வந்து எத்தனை பென்சில் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள்.
1 2 3 4 5 இருக்கா. ஸோ 5 வந்து அதுக்கு நேர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் ரைட் இன் த பிளாங்க். அதாவது அந்த காலியாக விடப்பட்ட இடங்களில் நம்ம கரெக்டான வார்த்தையை செலக்ட் பண்ணி எழுதணும். இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லோ, ஆரஞ்ச், க்ரீன், ப்ளூ, ரெட் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன் மாடல் தந்திருக்காங்க பாருங்கள். மங்கி ஹேஸ் அ டேஷ். அதாவது ஒரு பேக் பிக்சர் கொடுத்துருக்காங்க. மங்கிக்கிட்ட என்ன இருக்குது? எல்லோ கலரில் ஒரு பேக் இருக்குது. ஸோ அதை இப்போ அதோட கலரை தான் கீழே எழுதியிருக்கு. இட் இஸ் எல்லோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மங்கி ஹேஸ் அ எல்லோ பேக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுலேருந்து நம்ம எழுதணும். இங்கே வந்து ஒரு காரனுக்கு தான், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஹேஸ் அ கார். அந்த ரேட்டுக்கிட்ட ஒரு கார் இருக்குதா. அந்த கார் என்ன கலர்? இட் இஸ் ப்ளூ. ஸோ ப்ளூன்னு எழுதிக்கலாமா? BLUE ப்ளூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃப்ராக் ஹேஸ் அ பலூன். அது என்ன கலர் பலூன் வச்சுருக்கு? ரெட் கலர் இல்லையா? ஸோ இட் இஸ் ரெட். ரெட் ஸ்பெல்லிங் என்ன? RED, ரெட் எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரேபிட் ஹேஸ் அ பால். அந்த பால் என்ன கலரில் இருக்குது? க்ரீன் கலர் இல்லையா? ஸோ நம்ம எழுதிக்கலாம். இட் இஸ் க்ரீன். GREEN, க்ரீன் எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். டாக் ஹேஸ் அ கேப். டாகிட்ட என்ன இருக்குது? ஒரு தொப்பி இருக்குது இல்லையா? அது என்ன கலரில் இருக்குது? ஆரஞ்ச். இட் இஸ் ஆரஞ்ச். ORANGE எழுதிடலாமா? ஓகேவா? ஈஸியா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? கலர் அண்ட் ஃபைண்ட் த ஃப்ளவர்ஸ் தட் ரைம் வித் ஈச் பீ. அதாவது இங்கே நிறையா தேனீக்கள் பறந்துட்டுருக்கு. பீஸ்னா தேனீக்கள் இல்லையா? அந்த தேனீக்கள்லாம் பறந்துட்டுருக்கா. அதோட ரெக்கைகளை பாருங்கள். பேர் ஆஃப் விங்ஸ் உண்டு இல்லையா? அதில் 2 விங்ஸில் ஒரு விங்ஸில் வந்து ரைமிங் வேர்டு எழுதி வச்சுருக்காங்க. இன்னொரு விங்ஸ் காலியாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ரெட் கலர் பீ இருக்கா, அதில் பென்னுன்னு எழுதியிருக்கா. இதுக்கு ரிலேட்டடான ரைமிங் வேர்டு இங்கே கீழே கொடுக்கப்பட்ட ஃப்ளார்ஸில் எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த ஃப்ளாருக்கு நீங்கள் ரெட் கலர் அடிச்சிட்டிங்கன்னா அந்த பென் கென் அப்படின்னு மேட்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ அப்படி தான் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோமா, ரெட் கலர் பி பார்த்தாச்சு இல்லையா? அதுக்கு கீழே ரெட் ரெட் கலர் பிக்கு கீழே 2 நிறைய ஃப்ளார்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் HEN கென்னு இருக்கா, அதுதான் நம்ம கலர் பண்ணிக்கணும். அந்த ரெட் பிக்கு கீழே ஒரு ஆரஞ்சு பி பறக்கு இல்லையா? அங்கே வந்து அதோட விங்கில் வந்து கேப்புன்னு எழுதியிருக்கு. ஸோ அந்த கேப்புக்கு ரிலேட்டடான ரைமிங் வேர்டு என்ன? டேப். ஸோ அதுக்கு ஆரஞ்சு கலர் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள். க்ரீன் கலரில் ஒரு பீ பறக்குதா, அதோட விங்கில் மாப்புன்னு எழுதியிருக்கா. ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா டாப்புன்னு இருக்குது பாருங்கள். அதுக்கு க்ரீன் கலர் அடிச்சுக்கோங்க அந்த ஃப்ளாருக்கு. அடுத்து பாருங்கள். ஒரு வயலட் கலர் பீ பறக்குதா, அங்கே பேட்டுன்னு எழுதியிருக்கா, PAT பேட்டு. ஸோ அப்படியே கீழே பாருங்கள். ஒரு மேட்டுன்னு போட்டு ஒரு ஃப்ளார் இருக்குது பாருங்கள். அதுக்கு நீங்கள் வயலட் கலர் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். எல்லோ கலர் பீ பறக்குதா, அதில் நெட்டுன்னு எழுதியிருக்கு பாருங்கள். நெட்டுக்கு ரிலேட்டட் ரைமிங் வேர்டு என்ன? பெட் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த பெட்டுன்னு எழுதியிருக்க ஃப்ளாருக்கு கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ப்ளூ கலர் பீ பறக்குதா, அதில் பின்னுன்னு எழுதியிருக்கு பாருங்கள். பின்னுக்கு ரிலேட்டடான ரைமிங் வேர்டு டின்னு. இப்போ ஸோ டின்னுன்னு எழுதியிருக்க ஃப்ளாருக்கு நீங்கள் ப்ளூ கலர் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நல்ல ஒரு டார்க்கான க்ரீனில் ஒரு பீ பறக்குது. ஸோ அதில் என்ன எழுதியிருக்கு பாருங்க? அங்கே ராடு, ROD ராடுன்னு எழுதியிருக்கு. அப்போ அதுக்கு ரிலேட்டட் ரைமிங் வேர்டுங்க என்ன? பாடு இல்லையா? அப்போ அதுக்கு நீங்கள் க்ரீன் கலரில் டார்க்காக அடிச்சுக்கோங்க ஃப்ளாருக்கு. ஓகேவா சில்ட்ரன்? இதுதான். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர் ஃபார் ஈச் வேர்டு. கீழே வந்து ஒரு 6 பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் வந்து அதுக்குண்டான வேர்ட்ஸில் ஒவ்வொரு எழுத்துக்களை காணும். நம்ம அந்த எழுத்துக்கள் என்னன்னு கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். ஃபஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க பாருங்கள். ஆண்ட். ஏ வந்து ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதே போல் நெக்ஸ்ட்டு பாருங்கள். நமக்கு என்ன பிக்சர் இருக்குது? ஃபேன் பிக்சர் இருக்குது இல்லையா? ஃபேனோட ஸ்பெல்லிங் நமக்கு தெரியும் இல்லையா? FAN. நமக்கு எந்த எழுத்து இல்லை பாக்ஸுக்குள்ளே? N இல்லை. ஸோ நம்ம N போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள். டேப். டேப்போட ஸ்பெல்லிங் என்ன வரும்? விச் லெட்டர் ஃபார் டேப்? T ஃபார் டேப்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் T போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். மேலே கேட் பிக்சர் இருக்குது. கேட்டோட ஸ்பெல்லிங் என்ன? CAT கேட். ஸோ நமக்கு மிஸ் ஆகிற எழுத்து T, அதை நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். என்ன பிக்சர் அது? வாட் இஸ் தட்? பேன் இல்லையா? ஸோ பேனுக்கு என்ன எழுத்து மிஸ் ஆகுது? A. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம A போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேட் கொடுத்துருக்கு. பேட் என்ன எழுத்தில் தொடங்கும்? பிஏடி பேட் இல்லையா? ஸோ நம்ம பி எழுதிக்கலாம். ஓகேவா சில்ட்ரன்? இதெல்லாம் ஈஸி தான், நம்ம ஏற்கனவே படித்தது ஃபஸ்ட்டு டேர்மில். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த யங் ஒன்ஸ் அண்ட் ரைட் த மதர்ஸ் நேம். இங்கே வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த சர்க்கிள்குள்ளே அந்த நடுவில் சர்க்கிள் இருக்குது பாருங்கள், அது உள்ளே பாருங்கள் எல்லா யங் ஒன்ஸும் இருக்குது, அதோட நேம்ஸ் இருக்குது பாருங்கள். எலிஃபெண்ட்டோட குட்டி இல்லையா, அதுக்கு காஃப் கொடுத்துருக்காங்களா? அடுத்து பாருங்கள், கென்னோட குட்டி சிக்கு தந்திருக்காங்க. டக்கோட குஞ்சு டக்லிங், பிக்கோட குட்டி பிக்லெட்டு, லயனுக்கு லயன் கப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கவ் காஃப் தந்திருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த யங் ஒன்ஸோட அம்மா பேர், அதாவது மதர் நேமை நம்ம எழுதணும். பாருங்கள், காஃப் எடுத்துக்கிட்டா யானைக்குட்டியோட அம்மா பேர் என்ன? எலிஃபெண்ட் இல்லையா? ஸோ நம்ம எலிஃபெண்ட்னு எழுதிக்கலாமா? ELEPHANT எலிஃபெண்ட். நெக்ஸ்ட்டு கவ் இல்லையா? COW கவ் எழுதிக்கலாமா? அடுத்தது பாருங்கள், லயன் LION லயன் எழுதிக்கோங்க. இங்கே வாங்க, கென் HEN கென் எழுதிக்கோங்க. அடுத்து டக்கு DUCK டக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், PIG பிக் எழுதிக்கலாமா? ஈஸி தானே? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரீசைட் த ரைம் ஃபார் த கிவன் பிக்சர். இந்த பிக்சருக்கு ரிலேட்டடான ரைமுங்க நீங்கள் திரும்ப சொல்லி பார்த்து ஞாபகப்படுத்திக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு டேர்மில் படித்தோம் இல்லையா? ஹாப் அ லிட்டில், ஜம்ப் அ லிட்டில், அந்த ரைம்ஸ் தான், அதாவது ஆக்ஷன்ஸோட. அதெல்லாம் நீங்கள் திரும்ப சொல்லி பார்த்துக்கோங்க. அப்புறம் ரீட் அலோடுன்னு தந்திருக்காங்க, நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் நல்லா லிசன் பண்ணுங்கள், பின்னாடி சொல்லுங்கள். ஓகேவா? வேர் இஸ் யுவர் ஹவுஸ்? வேர் இஸ் யுவர் ஹவுஸ்? தீஸ் ஆர் மை பெட்ஸ். These are my pets. You are my friend. You are my friend. This is her bag. This is her bag. This is his book. This is his book. I want more sugar. I want more sugar. There is a tree. There is a tree. Why are you crying? Why are you crying? The sun is yellow. The sun is yellow. Rabbit has a ball. Rabbit has a ball. ஓகேவா சில்ட்ரன்? மிஸ் பின்னாடி சேர்ந்து சொன்னீங்களா? இப்போ புரிஞ்சிச்சு அந்த நம்ம போன டேர்மில் படித்ததெல்லாம். இப்போ நம்ம இந்த லெட்டர்ஸ் ரிவைஸை முடிச்சாச்சு. ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு பற்றி பார்க்கலாம். ஓகேவா சில்ட்ரன்? தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.